இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 7ல் இருக்க லைஃப் இன் த டெசர்ட் அப்படின்ற சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷியோராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். லைஃப் இன் த டெசர்ட்டில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், செடி கொடிங்கள் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அதோட லைஃப் எப்படி இருக்கும், நம்ம ஹியூமன்ஸோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறது இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ தண்ணி அப்படிங்கிறது நமக்கு வந்து முக்கியமான விஷயம் தான். பிளான்ட்ஸுக்கு, அனிமல்ஸ்க்கு, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எல்லாருக்குமே தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் டெசர்ட்டில் இந்த ஒரு இம்பார்ட்டண்டான தண்ணி அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலுமே அங்கே வந்து பீப்புள் வந்து இன்னும் சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய அனிமல் சர்வே பண்ணிட்டு தான் இருக்குது. பிளான்ஸ் வந்து சர்வே பண்ணிட்டு தான் இருக்குது. பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து சர்வே பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இது எது மாதிரிலாம் சர்வே பண்ணுது, என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் அனிமல்ஸ், எந்த மாதிரி மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம டெசர்ட் அப்படின்னு நினச்சாலே நம்மளோட இமேஜினுக்கு நம்மளோட மைண்டுக்கு வர என்ன விஷயம், பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு தானே. பட் அப்படி கிடையாது. ஓகே, டெசர்ட் அப்படின்றதுல 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஹாட் டெசர்ட், இன்னொன்று வந்து கோல்டு டெசர்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு தக்க டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் டெசர்ட் வந்து 2ஆக பிரியுது. ஒன்றா ஹாட்டாக இருக்குமா இல்லைன்னா கோல்டாக இருக்குமா அப்படின்றது. ஸோ இந்த சாப்டரில் வந்து சஹாரா டெசர்ட், ஹாட் டெசர்ட்டுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு சஹாரா டெசர்ட்டையும், கோல்ட் டெசர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து லடாக் டெசர்ட்டையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது 2 சஹாரா லடாக், இந்த 2 பகுதியில் ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் எப்படி இருக்குது, இந்த 2 டெசர்ட்டும் எப்படி ஒரு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது வந்து த ஹாட் டெசர்ட், அதாவது சஹாரா. ஸோ வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் டெசர்ட்னா இது சஹாரா டெசர்ட் தான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் இருக்குது. நார்த் ஆஃப்ரிக்காவில் பெரும்பாலான பகுதியே இந்த சஹாரா டெசர்ட் தான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கு. இதோட ஏரியா சுற்றளவு பார்த்தோம் அப்படின்னா 8.54 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது எதோட நம்ம கம்பேர் பண்ணுறீங்க, நம்மளோட இந்தியா இருக்குல்ல, நம்மளோட இந்தியாவோட ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோ தெரியுமா, 3.28 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர். ஸோ கம்பேர் பண்ணிக்கோங்க. இதோட டபுள் மடங்கு நம்மளோட சஹாரா டெசர்ட் வந்து பெருசாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் இட். ஓகே, ஸோ சஹாரா டெசர்ட் வந்து அப்படியே ஒரு 11 கண்ட்ரி தொட்டுட்டு தான் அப்படியே ஃபுல்லாக அது சஹாரா டெசர்ட்டை அது ஆக்குபை பண்ணியிருக்கு. நம்ம டெசர்ட்லுமே ஹாட்டுன்னு நினைப்போம். அதே மாதிரி நம்ம சஹாரா டெசர்ட் அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளோட மைண்டுக்கு வர்றது என்னது, எங்கே பார்த்தாலும் அப்படியே மணலாக இருக்கும், சாண்டாக இருக்கும், அப்படியே புழுதி பறக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம படத்தில் பார்க்குற நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்மளோட கற்பனைக்கு வந்து அதுதான் ஆகிட்டோம். பட் அது வந்து அப்படி கிடையாது. சாண்டும் இருக்கும், ஆனால் அந்த சாண்டு மணலை தாண்டி நிறையா பிளெயின்ஸ் அண்ட் பிளாட்டியோலையும் நிறையா ராக்ஸாலையும் அந்த சஹாரா டெசர்ட் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய அந்த ராக்கி சர்ஃபேஸ்லாம் இருக்குமா, அந்த ராக்கி சர்ஃபேஸ் எல்லாமே ஒரு 2500 மீட்டர் உயரம் அளவுக்கு அந்த பிளேசஸில் வந்து காணப்படுது. இதோ நான் வந்து பிக்சரில் காமிக்கல இல்லையா, இதே மாதிரி. ஸோ மணலாக மட்டுமே வெறும் டெசர்ட் அப்படிங்கிறது இருக்காது. இந்த பிளெயின்ஸ் பிளாட்டியூ எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டெசர்ட் அப்படிங்கிறது. ஆனால் அந்த இடத்துல போதுமான அளவுக்கு மழை நீர் கிடையாது, ஒரு தண்ணி கிடையாது. இப்போ வந்து சஹாரா டெசர்ட்ல இருக்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஸ்கை பார்க்குறதுக்கு எப்பயுமே ஒரு கிளவுட்லெஸ் கிளியராக இருக்குமா, எந்த ஒரு மேகமே நம்மளால பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப கிளியராக கிளவுட்லெஸ்ஸாக வந்து இருக்குமா. டேஸ் அப்படிங்கிறது, டே அப்படின்னா பகல் நேரம் அப்படிங்கிறது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஹீட்டாக இருக்கும். வரைக்கும் ஒரு அன்பிலீவபிள் ஹாட் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். நம்மளால வெறும் காலெல்லாம் போயிட்டுலாம் சும்மாலாம் நடந்துட முடியாது. சரி, காலையில் தான் இப்படி இருக்குது, அப்போ நைட் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து அப்படியே ஆப்போசிட் டிகிரியாக 0 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு சில்னஸ்க்கு வந்து மாறிடுமா. என்னென்னா இங்கே இந்த மாய்ஸ்சர் வந்து எவாப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதோட இது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதனால தான் சீக்கிரமாக வந்து என்னதான் ஒரு 0 டெம்பரேச்சர் வந்தாலுமே பகல் நேரங்களில் அதிகமான ஒரு வெப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்குது. பகல் நேரத்தில் 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த சாண்டு ராக்ஸு எல்லாமே வந்து பயங்கர வந்து ஹாட்டாக இருக்குமா. இப்போ கிளைமேட் பார்த்தியாச்சு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, அதாவது தாவரங்களும் விலங்குகளும் எப்படி இருக்குது, எப்படி சர்வே பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். தாவரம் அதாவது வெஜிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை பார்த்தா என்ன மாதிரி தாவரம்லாம் வளருது அப்படின்னா கேக்டஸ், டேட் பாம்ஸ், அகாசியா அப்படின்ற தாவரம்லாம் வந்து வளருது. இப்போ அனிமல்ஸை எடுத்துக்கிட்டோன்னா கேமல்ஸ் வரும், ஹைனாஸ், ஜாக்கல்ஸ், ஃபாக்ஸஸ், ஸ்கார்பியன்ஸு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் பார்க்க முடியும், லிசார்ட்ஸ். இந்த மாதிரி அந்த அனிமல்ஸ் எல்லாமே அந்த வளரக்கூடிய தன்மையில் அது வந்து எவால்வ் ஆகி வளர்ந்துட்டே தான் இருக்குது. சரி, இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, இவ்வளோ ஹாட் இதில் எதுக்கு அங்கே போய் அவங்க வாழணும், அங்கே போய் என்ன தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
இங்க வந்து நிறைய வந்து ட்ரைப்ஸ் மக்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும். ட்ரைப்ஸ் அந்த பழங்குடியினர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ காலங்காலமா இருந்துட்டு அந்த நேச்சுரல் கூடயே சர்வே பண்ணிட்டு வாழ்றாங்க. ஸோ இது மாதிரி ட்ரைப் பீப்பிள் நம்மளால நிறைய வந்து பார்க்க முடியும். அவங்களோட லைவ்லிஹுட் என்னவா இருக்கு? கால்நடைகள் என்னவா இருக்கு அப்படின்னா கோட், ஷிப், கேமல், ஹார்ஸ் இது மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்களோட பொழப்பு எல்லாமே நடத்திப்பாங்க. ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய அந்த அனிமல் இருக்கு இல்லையா, அனிமல்லேருந்து அவங்க என்ன எடுக்கிறாங்க, பால் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட இறந்த பிறகு அதோட ஸ்கின்னை எடுத்து பெல்ட்டு, ஸ்லிப்பர், வாட்டர் பாட்டில்ஸ் இது மாதிரிலாம் வந்து செஞ்சுக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஹேர் இருக்கு இல்லையா, முடி, அதை வச்சு வந்து மேட்ஸு, கார்பெட்டு, கிளாத்ஸ், பிளாங்கெட்ஸ் இதெல்லாம் வந்து தயாரிச்சுக்கிறாங்க. ஸோ எதுவுமே அவங்க வந்து இது பண்ணுறது கிடையாது. ஓகே, அதனால தான் அந்த அவங்களுக்கு உண்டான ஒரு வாழ்வாதாரம், அவங்களுக்கு உண்டான ஒரு இடம் அப்படின்ட்டு அங்கே தங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வேர் பண்ண ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹெவி ட்ரெஸ்ஸுமா இருக்குமா. ஏன் அவ்வளோ ஒரு வெயிட்டாக போடுறாங்க அப்படின்னா நிறைய வந்து அந்த இடத்துல டஸ்ட்ரோம் நடக்குமா. இப்போ ஒரு மழை வருது, புயல் வருது இல்லையா, அதே மாதிரி அந்த இடத்துல மணல்ல சூறாவளிகள் வந்து நிறைய நடக்கும். ஸோ அது வந்து தூசி கீசி எல்லாம் பறந்துட்டு நம்மளை அடிச்சுட்டு போகிற அளவுக்கு கூட இருக்கும். ஸோ ரொம்ப ஹாட் விண்டாகவும் இருக்கும், காற்று வந்து பயங்கர சூடாகவும் இருக்கும். ஸோ அதனால அவங்களையும் அவங்களோட ஸ்கின் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு ஹெவியான ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிப்பாங்களாம். ஸோ இங்கே இவ்வளோ ஹாட்டாக இருக்கே, மக்கள் என்ன அப்படி எல்லா இடத்துலையுமே தங்கிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ட்ரைப் தானே, ஸோ ஒரு பர்டிகுலர் கேங்காக தான் வந்து இருப்பாங்களே. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒயாசிஸ் அப்படின்ட்டு ஒரு சஹாராவில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து செட்டில் ஆவாங்க. அதுக்கப்புறமா வந்து நைல் வேலி இன் இஜிப்ட், ஸோ இது வந்து பக்கத்தில் தான். ஸோ அந்த இடத்துலேயே வந்து செட்டில் ஆவாங்க. ஸோ அங்கே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. என்ன மாதிரி இதெல்லாம் ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தா டேட்ஸ், பிளாம்ஸ் வந்து இது மாதிரி வந்து பயிரிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிராப்ஸ் கூட அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுவாங்களாம். ரைஸ், வீட், பார்லி, பீன்ஸ், அப்புறம் காட்டன் எல்லாமே வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா எஜிப்டியன் காட்டன் அப்படிங்கிறது தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் காட்டன் சொல்லப்படுது. ஸோ அது வந்து அங்கே பயிரிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இந்த உலகத்திலேயே டிமாண்டான விஷயம் என்ன, ஆயில். ஸோ இந்த ஆயிலை அந்த சஹாரா டிசர்ட்ல அதிகமாக வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆயில் மட்டும் இல்லாமல் அதர் மினரல்ஸ் லைக் அயன், ப்ராஸ்பரஸ், மேக்னீசியம் அண்ட் யுரேனியம் இந்த மாதிரி மினரல்ஸ் கூட அங்கே வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அந்த சஹாரா கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை நிறையவே வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பல கண்ணாடியால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்துலலாம் அப்படி இருக்காது. ஏன்னா ரொம்ப வறண்ட மாநிலமாக இருந்துச்சு, அது ஊராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மாஸ்க் இப்போ நிறையா காணப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஒட்டகம் மட்டுமே நடந்து போகக்கூடிய அந்த ஒத்தையடி பாதை எல்லாமே இப்போ நல்லா சூப்பராக ஒரு ஹைவேயாக மாறி நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சால்ட் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்களாம், உப்பு வணிகம் வந்து நிறைய பண்ணுவாங்களாம். ஆனால் அப்போல்லாம் வந்து கேமல் வச்சு பண்ணாங்களாம். பட் இப்போ வந்து அது டிராக்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு கொண்டு போகிற அளவுக்கு ட்ரக்கை வச்சு கொண்டு போகிற அளவுக்கு அவங்க வந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்காங்க. அப்புறம் டாக்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைப்ஸ், மோஸ்ட் ஆஃப் ட்ரைப்ஸ் என்ன வர்றாங்க, இவங்க எல்லாமே வந்து நிறைய ஃபாரின் செலர்ஸ்லாம் வந்து சுற்றி பார்க்கணும் வருவாங்க இல்லையா. ஸோ இந்த ஃபாரின் டூரிஸ்ட்லாம் ஒரு கைடாக வந்து இருக்காங்களா. அந்த காலத்தில் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்களாம். ஸோ ஒரு கைடாக இருந்து அவங்களோட ஊரோட அருமை பெருமை இந்த இடம் எல்லாமே காமிச்சிட்டு ஒரு கைடாக வந்து வேலை பார்க்குறாங்களாம். அண்ட் அப்போ வந்து அதிகமாக கால்நடை மேய்ச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இப்போ வந்து எண்ணெய் அண்ட் எரிவாயு கம்பெனியில் வந்து நிறைய ஜாயின் பண்ணி ஜாப் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சிட்டி லைஃபுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இவ்வளோ ஒரு நாகரீகம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் அது ஒரு சில மாற்றங்களை வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து சஹாரா டெசர்ட் பற்றி பார்த்தோம், ரொம்ப ஹாட் டெசர்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அதுக்கே ஆப்போசிட்டாக கோல்ட் டெசர்ட்டான லடாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லடாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லா அப்படின்னா மவுண்டன் பாஸ் அப்படின்னு அர்த்தம், டக் அப்படின்னா கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். ஸோ லடாக் தான் இருக்கிறதுலே இந்த ஏர்த்லேயே இந்த உலகத்திலேயே ரொம்ப கோல்டஸ்ட் பிளேஸ்னா லடாக் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளோட கிரேட் ஹிமாலயாஸில் தான் இருக்குது. அந்த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இருக்குது. ஸோ இதோட நார்த்தன் சைடு வந்து கரக்கோரம் ரேஞ்ச் இருக்குது. அண்ட் இதோட சவுதர்ன் சைடு வந்து ஜன்ஸ்கார் மவுண்டன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து லடாக்கை வந்து கிராஸ் பண்ணி நிறைய ரிவர்ஸ் வந்து ஓடிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து செவரல் கிளேசியர் வந்து இந்த லடாக்கை சுற்றி காணப்படுது. எக்ஸாம்பிள் கேங்க்ரி கிளேசியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிளேசியரும் இந்த இடத்துல வந்து இருக்கு. இதோட ஆல்டிடியூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட 3000 மீட்டர் கார்கில்லேருந்து ஆரம்பிச்சு 8000 கிலோமீட்டர் இன் கரக்கோரம் வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இங்கே ரொம்ப ஹை ஆல்டிடியூட் இருக்கிறதுனால தான் இந்த பிளேஸ் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப கோல்டாகவும் ரொம்ப ட்ரையாகவும் காட்சி அளிக்குது. ஸோ இதோட ஏர் கூட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தின் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். அதனால நமக்கு எப்பவுமே ஒரு சில்னஸ் ஒரு கோல்ட்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து பனி பிரதேசமாக இருக்கு இல்லையா, அதனால நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அப்படி தான் இருக்கும் அது. இங்கே இவ்வளோ சில்னஸ் இருக்கும் அப்படின்னா சம்மர் டைம்லேயே வந்து சம்மர்னா நமக்கு இங்கே மே ஏப்ரல் மந்த்லாம் எப்படி சம்மர் இருக்குது இந்த மாதிரி சம்மர் டைம்லேயே அங்கே டிகிரி வந்து 0 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குமா. இது 0 டிகிரியாக தான் இருக்குது. சரி சம்மரில் காலையிலே எப்படின்னா இப்போ நைட் எப்படி இருக்கும், நைட் என்ன ஆகுனா -30 டிகிரி செல்சியஸ்க்கு போகுமா. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீஸாக இருக்குமா. சில சமயம் வந்து வின்டர் டைமில் அந்த உரை பனின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காற்று அடிக்கும் போதே உறைஞ்சிட்டே தான் விடும். இந்த மாதிரி ஃப்ரீசிங் கோல்டு கூட இந்த வின்டர் டைமில் அதிகமாக வந்து ஏற்படுது. அந்த லடாக் ஏரியாவில் வந்து டெம்பரேச்சர் எப்போவுமே -40 டிகிரி செல்சியஸில் நிறைய டைம் இருக்குமா. அதுக்கு விட்டா அப்படி மாறி மாறி 30 அப்படின்னு வரும். ஆனால் -40 டிகிரி செல்சியஸ்ன்றது பெரும்பாலான டெம்பரேச்சர் இருக்கிறதா தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து என்னதான் பனி பிரதேசமாக இருந்தாலும் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் சரியா. ஏன்னா வருஷத்துக்கே ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு தான் பெய்யுமா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபோனா பற்றி பார்க்கலாம். தாவரங்களும் விலங்கியலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இங்கே வந்து கிராஸ் ஆன ஷர்ப்ஸ்லாம் வந்து வளராது அனிமல்ஸ்க்கு. ஏன்னா ரொம்ப பனி பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து அதுக்கு வளர டைம் கொடுக்காது. அதனால் மேய்ச்சல் பர்பஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாது. ஆனால் அங்கங்கே வில்லோ ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் கேங்காக அந்த ட்ரீஸ் நிறையா இருக்கிறது வந்து பார்க்க முடியும். ஏன்னா அந்த ட்ரீஸ் எல்லாமே அந்த பனியும் தாண்டி சர்வை பண்ணி வளரக்கூடிய மரங்கள். அதனால் அந்த மரங்கள் நம்ம நிறையா வந்து பார்க்கலாம். சம்மர் டைமில் வந்து ஆப்பிள், ஆப்ரிகாட், வால்நட் இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வந்து நமக்கு கல்டிவேட் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அந்த சீசனும் வந்து இருக்குது. அண்ட் இந்த லடாக்ல வந்து நிறைய செவரல் ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். எல்லாமே வந்து மைக்ரேட் ஆகி வர பேர்ட்ஸ் தான். ஸோ இது வந்து நிறைய செவரல் டைப்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைல்ட் கோட்ஸ், வைல்ட் ஷிப், யாக், ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டாக்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே இது பண்ண முடியும். பொதுவாக மக்கள் வந்து என்ன மாதிரி அனிமல்ஸ் வந்து வளர்ப்பாங்க அப்படின்னா கோட் இந்த மாதிரிலாம் வளர்ப்பாங்க இல்லையா. அது எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னா மில்க்கு, மீட்டு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆடைகள், ட்ரெஸ்ஸு, அதோட ஹேரை வச்சு ட்ரெஸ் தைப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து வளர்த்து யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க. அப்புறம் யாக் மில்க்லேருந்து கிடைக்கக்கூடியது வந்து சீஸ் அண்ட் பட்டர் வந்து நம்ம வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஷிப் அண்ட் கோட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹேர் அதுலேருந்து வச்சு அவங்களோட உள்ளன்ஸ் எல்லாமே வந்து தச்சுப்பாங்களாம். ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இங்கே வந்து சம்மர் சீசனில் வந்து மக்கள் வந்து ரொம்ப பிஸி கல்டிவேஷன் இறங்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சம்மர் டைமில் தான் அந்த ஆப்பிள் ட்ரீ, இந்த ஆப்ரிகாட், வால்நட் இதெல்லாமே வந்து கல்டிவேட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ சம்மர் டைமில் ரொம்ப பிஸியாக வந்து வேலை பார்ப்பாங்களாம். அதாவது பார்லி, பொட்டேட்டோ, பீன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கல்டிவேட் பண்ணி பயிரிடுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க சரியா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய விமன்ஸ் வந்து ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களாம் என்னை விட. ஏன்னா அவங்க வந்து வெறும் வீட்டை மட்டும் பார்த்துட்டு அப்படின்னு பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து சில சமயம் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, ஷாப்ஸ்லாம் கூட வந்து ஃபுல் ரன் பண்ணிட்டு இருக்க அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இங்கே இருக்க விமன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ கேபிட்டல் ஆஃப் லடாக் வந்து ஏர்வேஸ் அண்ட் ரோட்வேஸ் ரெண்டாலையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் ஹைவே 1A வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா லாக் டு காஷ்மீர் வேலி அது வரைக்கும் கனெக்ட் ஆகுது. த்ரூ த ஜோய் லா பாஸ் இந்த மூலிமா வந்து கனெக்ட் ஆகுது. நம்மளோட சஹாரா டெசர்ட்ல இருந்த மாதிரியே நம்மளோட லடாக் டெசர்ட் மக்களும் இப்போ கொஞ்சம் வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவங்கள மாதிரி மாற்றம் இல்லை. பெரும்பாலும் நம்ம பீப்புள் எப்படி மாறுவாங்க, நல்லா மாடர்னைஸாக மாறிடுவாங்க இல்லையா. ஆனால் லடாக் மக்கள் வந்து அவங்க நிறைய கற்றுக்கிட்டாங்களாம். அந்த இயற்கை கூட பேஸ் பண்ணி வளர்கிற மாதிரியே வந்து கற்றுக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு என்னதான் ஒரு ஸ்கேர்சிட்டி, அந்த தண்ணி எதுவும் கிடைக்கல, வாட்டர் ஃபியூயெல்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல், டிஸ்கார்ட் பண்ணாமல், தூக்கி போடாமல் ரீயூசபிள் பண்ணி ரீரிவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். ஸோ மக்கள் வந்து மாறி இருக்காங்க. ஆனால் என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரியேட்டிவாக வந்து மாறி இருக்காங்க. எதுவுமே தூக்கி போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் அப்படி வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் கொடுங்க. நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. ரியலி இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் தம். அண்ட் தேங்க்யூ.